திருநெல்வேலி அருகே கம்ப்யூட்டர் என்ஜினியரை கொன்று காரோடு கல்குவாரி தண்ணீருக்குள் மூழ்கடித்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாபநாசம் சினிமா பாணியில் நடைபெற்ற கொலை தொடர்பாக மேலும் மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி சண்முகபுரத்தை சேர்ந்த 42 வயதான முத்துகிருஷ்ணன் அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் என்ஜினியராக பணியாற்றி வந்தார். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடை அடுத்து விவாகரத்து செய்வதற்காக திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அவர் இதற்காக வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு சென்று வருகையில் அங்கு பணியாற்றிய இளநிலை வழக்கறிஞரான நரையன்குடியிருப்பை சேர்ந்த பாண்டி துரைச்சியுடன் முத்துகிருஷ்ணனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு காரில் வந்த அவரை காணவில்லை. இதுகுறித்து தாயார் அமைமுத்து கொடுத்த புகாரின் பேரில் தூத்துக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஏடிஎம்மில் முத்துகிருஷ்ணனின் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த ஏடிஎம்மின் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் அதில் முகத்தை மூடியபடி ஒருவர் பணம் எடுப்பதை கண்டறிந்தனர். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதே வீதியில் உள்ள மற்ற கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் திருநெல்வேலி ராஜவல்லிபுரத்தை சேர்ந்த ராஜகோபால் என்பவரை பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் முத்துகிருஷ்ணனை கொலை செய்ததை ராஜகோபால் ஒப்புக்கொண்டார். பாண்டி துரைச்சிக்கும் ராஜகோபாலுக்கும் முறையற்ற தொடர்பு இருந்த நிலையில் முத்துகிருஷ்ணனுடன் பாண்டி துரைச்சி முறையற்ற உறவை ஏற்படுத்திக் கொண்டதாகும். இதனால் ஆத்திரமடைந்த ராஜகோபால் கடந்த 22ஆம் தேதியன்று முத்துகிருஷ்ணனை தமது நண்பர்கள் இசக்கி, சிவா, சுரேஷ் ஆகியோருடன் இணைந்து கொலை செய்து காரில் அவரது சடலத்தை வைத்து கங்கைகொண்டான் அருகே உள்ள பாப்பன்குளத்தில் உள்ள கல்குவாரி தண்ணீருக்குள் தள்ளிவிட்டதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ராஜகோபாலை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் கல்குவாரி பள்ளத்தில் தேங்கிய தண்ணீருக்குள் மூழ்கி கிடந்த காரையும் அதிலிருந்த முத்துகிருஷ்ணனின் சடலத்தையும் மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இசக்கி, சிவா, சுரேஷ் ஆகியோரை தேடி வருகின்றனர்.